Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம சேனல்ல ட்ரெண்டிங்ல இருக்க chicken chettinad குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் subscribe பண்ணலைனா பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க அந்த bell icon-ஐயும் press பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 1 இன்ச் அளவு பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகும் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். 4-5 வரமிளகாய் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் விடாமல் இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சமாக வறுபட்டதுக்கு அப்புறமா 4-5 பல் பூண்டு, ஒரு 2-3 முந்திரி, கூடவே ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுவும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுறதுக்கு டைம் கொடுத்துடலாம். அந்த கேப்பில் சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். 300 கிராம் சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது மேரினேட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துடலாம். இந்த கேப்பில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிவிடுங்க. கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதால இதில் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். சிக்கன் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கரம் மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணி மசாலா கொதிக்கிறதுக்கு டைம் கொடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அது தனியாக கொதிக்கணும். இப்போ இந்த கேப்பில் ஒரு 2 தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் இப்போ நம்ம 5 நிமிஷம் சிக்கன் அந்த மசாலாவோடு கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை வந்து நமக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் குழம்பு கொதிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சிக்கனுக்கு வந்து எப்போவுமே வேகிற டைம் வந்து 20 மினிட்ஸ். ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இந்த குழம்பு கொதிக்கிறக்குள்ளே இந்த தக்காளியோட பச்சை வாசனை மாறிடும். ஆனால் தக்காளி இந்த டைமில் சேர்க்கும் போது நமக்கு வேறு மாதிரி சிக்கன் கிரேவிக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த டைமில் தக்காளி சேர்க்குறது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு குழம்பு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிருக்கு. வீடு ஃபுல்லாக அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து உண்மையாகவே ரொம்பவே பசியை தூண்டுற மாதிரி இருக்குங்க. இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய புது வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை அடிக்க மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.